சவுத் ஆப்பிரிக்கா T20 மேட்சோட 14th மேட்ச் பேர்ல் ராயல்ஸ் அண்ட் எம்ஐ கேப்டன்ஸுக்கு இடையில போலண்ட் பார்க் பேர்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பேட் பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்கு. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு SR நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்றதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட் பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. போலண்ட் பார்க் பிட்ச் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக்காக தான் கன்சிடர் பண்ணணும். இனிஷியலாக பேசஸுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஏர்லி சீமில் பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகம். தென் லேட்டர் ஆக ஆக பேட்டர்ஸ் நல்லா ஆட முடியும். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் இங்கே சேஸ் பண்ண தான் விரும்புவாங்க. இந்த சீசனில் 2 மேட்சிங்க நடந்தது. ஒரு மேட்ச்சில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் ஒரு மேட்ச்சில் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ராயல்ஸ் 160 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் கேபிட்டல்ஸ் 133 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணாங்க. ரெண்டாவது மேட்ச்சில் சூப்பர் கிங்ஸ் 134 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. ராயல்ஸ் 15th ஓவர்லேயே சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. பேர்ல் ராயல்ஸ் இங்கே ஆடின 2 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்காங்க. எம்ஐ கேப்டவுன் அண்ட் பேர்ல் ராயல்ஸுக்கு இடையில ஆல்ரெடி ஒரு மேட்ச் இந்த சீசனில் நடந்தது. அந்த மேட்ச்சில் எம்ஐ கேப்டவுன் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. இந்த வென்யூவில் 29 டொமஸ்டிக் T20 மேட்சஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு. அதில் 14 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 15 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா இங்கே 156 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 209 ரன்ஸை ஜோசி ஸ்டார்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரா 81 ரன்ஸுக்கு ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெல்லோ 150 14 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150 to 189 12 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எப்போ 190ன்னு பார்த்தா 3 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பேர்ல் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் 3 மேட்சும் வின் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் லாஸ் ஆயிருக்காங்க எகெயின்ஸ்ட் எம்ஐ கேப்டவுன். ராயல்ஸ் டீம் நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஆல்மோஸ்ட் சேம் லெவனோட தான் போவாங்க. எம்ஐ கேப்டன் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க, 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் எகெயின்ஸ்ட் பேர்ல் ராயல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ணுவாங்களா? வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. கேப்டன் ஓப்பனர்ஸ் 2 பேரும் சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லை, சேம் லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. எம்ஐ கேப்டன் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன் அண்ட் எஸ்டர் ஹுசேன். ரிக்கல்டன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு, விக்கெட் கீப்பிங்கும் ரிக்கல்டன் தான் பண்ணுறாரு. இந்த சீசனில் சூப்பர் ஃபார்மில் ஆடிட்டு இருக்காரு. 4 மேட்ச் ஆடி 4 மேட்ச்லையும் 50 அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் எகெயின்ஸ்ட் ராயல்ஸ் 94 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பவர் பிளேயில் பேட் பண்ணுறதால நல்லா ஆட முடியும். சம்டைம் கண்டினியூஸாக 4 மேட்ச் ஆடிட்டு இருக்கிறதால ஃப்ளாப் ஆகவும் சான்ஸ் இருக்குது. இனிஷியலாக ஃபார்ச்சூன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் ஏர்லி அவுட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. GL ட்ராப் பண்ணியும் பார்க்கலாம். பட் அது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் தோணுது. எஸ்டர் ஹுசேன் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. பெருசாக பேட்டிங் சான்சஸ் கிடைக்கல. பட் T20ஸில் பெருசான நம்பர்ஸ் இல்லை. 7 மேட்சஸ் ஆடி 18 ஆவரேஜில் 72 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வாண்டர் ஹுசேன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. எகெயின்ஸ்ட் சூப்பர் கிங்ஸ் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. நல்லா ஆடிட்டு இருக்கிற பிளேயர் இந்த வென்யூலையும் நல்லா ஆடிருக்காரு. டீமில் ட்ரை பண்ணணும். கைரன் போலார்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு. டவுன் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. சம்டைம் பேட்டிங்கில் முன்னாடி வந்து ஆடவும் சான்ஸ் இருக்கு. 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. விக்கெட்ஸும் எடுக்கிறாரு. டீமில் ட்ரை பண்ணணும். பிரேவிஸ் குவாலிட்டி பேட்டர், பட் இந்த சீசனில் ஃபார்மில் இல்லை. 1 ஓவரில் பேட்டிங் ஆடுறாரு. குயிக் மோடில் ஆடக்கூடிய பிளேயர், பட் இந்த வென்யூவில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. லிவிங்ஸ்டன் நல்ல ஹார்ட் ஹிட்டர். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் நல்லா ஆடி இருந்தார். நம்பர் 5ல் பேட்டிங் ஆட சான்சஸ் இருக்குது. இந்த வென்யூவில் பவுலிங்கில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் பெருசாக இல்லை. இங்கே சம்டைம் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. சாம் கரன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மிடில் 2 ஓவர், தென் டெத்தில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. டீசன்ட் பேட்டரும் கூட டீமில் ட்ரை பண்ணணும். ஜார்ஜ் லிண்டே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இருக்குது. இனிஷியலாக 2 ஓவர், தென் மிடில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. டீசன்ட் பேட்டரும் கூட இந்த வென்யூவில் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். தோமஸ் கபர் லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர், லாஸ்ட் மேட்ச் எகெயின்ஸ்ட் ராயல்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சுக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா பார்க்கணும்.
டீசன்ட் பேட்டரும் கூட. ககிசோ ரபாடா லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் ராயல்ஸ் ஆல்மோஸ்ட் 14+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருந்தாரு. இனிஷியலாக 2 ஓவர் தென் டெத்தில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணல, பட் இங்கே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் சீசனில் இங்கே ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீமில் ட்ரை பண்ணணும். ஒலி ஸ்டோன் விக்கெட் டேக்கிங் பவுலர். இனிஷியலாக அண்ட் டெத்தில் 1 ஓவர் தென் மிடில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். சவுத் ஆஃப்ரிக்கா T20s 7 மேட்ச்சில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேர்ல் ராயல்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பட்லர். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். இந்த வென்யூவில் 53 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. பவர் பிளேயில் ஸ்கோர் பண்ண முடியும். ஜேசன் ராய் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் 3 மேட்சும் கிரேட்டாக இல்லை, பட் லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் கேப் டவுன் டீசெண்டாக ஆடி இருந்தார். இந்த வென்யூவில் 7 மேட்ச்சில் 74 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் ஜார்ஜ் லிண்டே 14 பால்ஸ் ஆடி 5 ரன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காரு. ஒரு தடவை அவுட்டும் ஆயிருக்காரு. ஸோ ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்கு. டேவிட் மில்லர் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் எகென்ஸ்ட் ப்ரொட்டோரியா கேபிட்டல்ஸ் சூப்பராக ஆடி இருந்தார். இந்த வென்யூவில் ஆவரேஜாக ஆடி இருக்காரு. நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். தென் கேச்சிங் பிளேஸ்லேயும் நிற்கிறாரு. கேச்சிங்லேயும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். வான் பூரன் கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. எகென்ஸ்ட் கேபிட்டல்ஸ் 2 மேட்ச்சில் 72 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். ஃப்ளக்குவேயா ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்லா ஆடி இருந்தார். 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்லையும் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஃபேபியன் ஆலன் நல்ல பிளேயர், பட் இந்த சீசனில் கிரேட்டாக இல்லை. இந்த சீசனில் ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் பவுல் பண்ணியிருந்தார். பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் அடிக்க முடியும். விகான் லுப்பே 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஆஃப் பிரேக் பவுலர் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு. 1 டவுனில் பேட்டிங் ஆடுறதால ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷம்சி லாஸ்ட் 2 மேட்சாக விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 7 மேட்சஸ் ஆடி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லுங்கிங்கிடி ஃபர்ஸ்ட் 3 மேட்சும் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 11+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூவில் 7 மேட்ச்சில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இனிஷியல் ஓவர்ஸில் எம்ஐ கேப்டவுன் பேட்ஸ்மேன்ஸை ட்ரபிள் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஃபார்ச்சூன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் லாஸ்ட் சீசனில் 5 மேட்ச் ஆடி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இனிஷியலாக 3 ஓவர் தென் மிடில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஒபேத் மெக்கே 2 மேட்ச்சில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் எம்ஐ கேப்டவுன் கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூவில் 2 மேட்ச் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இனிஷியல் அண்ட் மிடில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. தென் டெத்தில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பட்லர் அண்ட் ரிக்கல்டன். பேட்டர்ஸில் டேவிட் மில்லர், கைரன் பொல்லார்ட், வாண்டர் டூசென். ஜேசன் ராயை வேணும் அப்படின்னா எடுத்துக்கங்க. ஆல்ரவுண்டர்ஸில் ஃப்ளக்குவேயா, சாம் கரன். தென் லிவிங்ஸ்டனும் பெட்டர், பட் லிவிங்ஸ்டனோட ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பவுலர்ஸில் ரபாடா, இங்கிடி, ஃபார்ச்சூன், தென் ஒலி ஸ்டோனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பட்லர், வாண்டர் டூசென், கைரன் பொல்லார்ட், தென் சாம் கரன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸில் பிரவிஸ், வான் பியூரன், தென் ஆல்ரவுண்டர்ஸில் லிவிங்ஸ்டன், ஜார்ஜ் லிண்டே, தென் லுப்பேவை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் ஃபார்ச்சூன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு லிவிங்ஸ்டன், லப்பே, தென் பிரவிஸ் அண்ட் லிண்டேவெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.